நேற்று வந்து யோகா டேன்னு தெரியும். முந்தா நாள் வந்து நான் உட்காந்து யோசனை பண்ணுறேன். தியானம் முடிச்சுட்டு கரெக்டாக 1:10 இருக்கும். 3வது தியானம் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு என்ன பேசணும், நம்ம நாளைக்கு என்ன பேச போகிறோம், எப்படி பேசணும்னு ஐம் திங்கிங். சோஃபாவில் உட்காந்துட்டு பார்க்குறேன், குருக்கிட்ட வந்து கால் வருது. குரு, அம்மா வனஜா, நாளைக்கு நீ தமிழில் தெளிவாக விளக்கணுமா. குரு எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போது நான் நினச்சேன் என்ன பேசணுன்னு. குரு கால் பண்ணி என்கிட்ட, நீ எல்லாம் பேசிடுவோம்மா. இன்னொரு விஷயம்மா, நாளைக்கு நான் கூடு விட்டு கூடு தூதர் மேலே அங்கே இருப்பாம்மா. ஸோ நேற்று நான் போகிறோம் யோகாவுக்கு. தூதர் வந்து அப்போ தான் வந்து கடியில் வந்து இறங்குறாங்க. அவங்க பக்கத்தில் போகணுன்னு என்னால் நிற்க முடியல. அவ்வளோ ஹீட். இன்னொன்று ஒட்டமெல்லாம் அப்படியே தெரியுது. குரு விஷயம், குரு வந்துட்டாருன்னு நல்லா தெரியுது. ஸோ நேற்று எல்லா விஷயமும் எனக்கு எப்படி நான் பேசினேன், என்ன பேசினேன், எல்லாமே பரமாத்மா இஸ் கண்டக்டிங் எவ்ரிதிங். எல்லாமே அவரே பேச வைக்கிற ஆட்டோமேட்டிக்லி. தேவ் கூட கேட்குறேன், என்னம்மா குருவோட வார்த்தையெல்லாம் உங்கள் வாழில் வருது, குரு பேசுறதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க. ஏன்னா நான் பேச கிடையாது, எல்லாமே பரமாத்மா பேச வைக்கிறாரு. இந்த சக்தி ஜோதி டிவைன் பிளீஸ் எத்தனை வருஷமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குருவோட ஆசை என்ன, எல்லாரும் உலக நாடு முழுதும் இந்த தியானம் போகணும். இப்போ கலியுகத்தில் நான் அவர் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு டாங்னு வருது. அந்த நேரத்தில் அங்கே எல்லா அமைப்பும் இன்னைக்கு காலையிலே எனக்கு கால் வந்துருச்சு, உங்களோட அமைப்பு பேர் என்ன, அனுப்பி விடுங்கன்னு. ஸோ சர்ச் பண்ண போகிறாங்க. இனிமேல் தான் டிவைன் பிளீஸ் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. நம்ம குரு ஒன்றும் கையில் ஒரு காசு இல்லாமல் இத்தனை வருஷம் மகா சமாதியில் இருந்து அவர் எப்படி 14-15 வருஷமாக நடமாடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே இனிமேல் உலகத்துக்கு வரப்போகுதுன்ற முழு நம்பிக்கை இருக்குது. அரசாங்கமே நம்மளை அங்கீகாரம் பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் போகணும். குரு நினச்ச மாதிரி எல்லாரும் இந்த தியானத்தை உலகம் முழுதும் போகணுன்றது தான் இந்த எங்களோட தலையாய கடமை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் என்ன பேச வச்சாரு, எப்படி பேச வைக்கிறாரு, என்னை எழுந்திருக்க வைக்கிறாரு. ஒன்னொன்னையும் டேவா நோட் பண்ணியிருக்கா. அவர் வந்து வீட்டில் சொல்கிறார், அம்மா நீங்கள் என்ன இவ்வளோ அவசரமாக ஓடுறீங்க, குரு ஓடுற மாதிரி ஓடுறீங்கம்மா. நீங்கள் அவங்ககிட்ட பேசினா அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும்னு நீங்கள் போகிறீங்கன்னு. அப்போது ஒவ்வொன்றையும் நம்மளை இதை செய்ய வச்சதெல்லாம் பரமாத்மா. என்ன சொல்கிறதுன்னு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. தூதர் நேற்று தூதரே இல்லை, குரு தான், சாட்சாத் குரு அங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நேற்று உள்ள விஷயம் வந்து இனி நம்ம சக்தி ஜோதி டிவைன் பிளேஸ் வந்து பொறுமையாக அமைதியாக எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம போகணுமா. நம்ம மனதை பலி கொடுத்து தான் அங்கேயே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் எல்லாரும் இனி நிறைய பேர் வர ஆரம்பிக்க போகிறாங்க. நேற்று நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, உங்கள் தியானம்லாம் எங்கே நடக்குதுன்னு. பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் குரு சொல்லியிருக்காரு, எல்லா அந்த நிறைய தியானம் ஓடிக்கிட்டு இருக்க நிறைய அமைப்பு எல்லாம் ஒன்றா சேருவாங்க, ஒரு கொடைக்குள்ளே வருவாங்க, எல்லாம் ஒன்றா வந்து தான் நம்மளோட விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னு. ஸோ நேற்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எல்லாரும் கேட்குறவங்க முடிச்சு பிற்பாடும் உங்கள் தியானமும் எங்கள் தியானமும் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஈசன் நினைக்கிறாரு, பரமாத்மா எல்லாத்தையும் இணைச்சி வச்சு இங்கே நம்மளுக்கு தூதர் இவங்களெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்போ இப்போல்லாம் குருக்கிட்டலாம் பேசினா ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வருது. பிகாஸ் இந்த வாழ்க்கை இதுக்கு மேலே நம்ம வந்து வாழ்க்கையில் தியானத்தை ஒரு அங்கமாக வைக்காம தியானத்தில் நம்ம வாழ்க்கையை விட்டுருவோம். 100% லீவ் இட் ஃப்ரீ. 100% எல்லாத்தையும் நான் தான் நினச்சேன், லீவ் இட் ஃப்ரீ. என்ன நடக்கும் போதோ லீவ் இட் ஃப்ரீ. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். இன்னைக்கு நம்ம உணர்ந்தவோ உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்காது, எல்லாமே எவ்ரிதிங் இந்த தியானத்தில் அடங்கி இருக்கு. அது நம்மளுக்கு ஒன்று தான் தேவை, பொறுமையாக அமைதியாக சரியாக எந்த ஒரு மிஸ்யூஸ் பண்ணாமல், குரு சொன்ன மாதிரி எந்த காரணத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம கற்றுக் கொடுத்தோமா அவர் எல்லாத்தையும் வழி நடத்திடுவார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்துருவார். நம்மளுக்கு பண பிரச்சனை இருந்தாலும், நம்மளுக்கு இந்த பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே மனசில் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஈசன் பரமாத்மா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் உங்களுக்கு முழு மனதோடு நான் செய்கிறேன் அப்படின்னு விட்டுருங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அதுதான்